தியாக தீபம் திலீபனின் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு. மன்னாரில் காற்றாலை மற்றும் கரியமண்டல அகழ்வுக்கு எதிராக நாளை ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம். மாமனிதர் துரைராஜாவுக்கு உருவச்சிலை நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம். தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம். இடிந்து விழுந்த மந்திரிவனை முன்பாக ஸ்ரீதரன் எம்பியோருதே. மண்டைத்தீவு புதைக்குழி வழக்கு விசாரணை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம். யாழில் நுளம்பு குடம்பியை பேணிய வீட்டு உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் அவரது கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவிப்பு. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கு இன்று. சுருக்குவலை தொழிலால் வடமராட்சி கடற்தொழிலாளர்கள் பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மாமனிதர் துரைராஜாவின் உருவ சிலையினை திருநெல்வேலி சந்தையில் நிறுவுவதற்கு நல்லூர் பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மாமனிதர் பேராசிரியர் துரைராஜாவுக்கு சிலை ஒன்றினை அமைப்பதற்கு இடம் ஒன்றினை ஒதுக்குவது தொடர்பில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் தவிசாளர் மயூரனால் அறிவிக்கப்பட்டது. அது தொடர்பில் தவிசாளர் சபையில் தெரிவிக்கையில், போலிகள் மலிந்துவிட்ட இன்றைய தேசத்தில் போலியின்றி வாழ்ந்து தேசப்பற்றோடும் மக்கள் மனித நேயத்தோடும் தமிழ் மண்ணுக்கு மக்களுக்கும் அவர் ஆற்றிய மகத்தான தன்னலமற்ற பணியாற்றியவர். அவரது அறிவியல், பண்பியல், வாழ்வியல் என்பன இந்த மண்ணின் ஒரு வரலாற்று அடையாளம். அவ்வாறானவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பதனை எமது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியதும், இப்படியானவர்களை எமது இளைய தலைமுறையினர் தங்களது வாழ்வியலுக்கான வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபை இவ்வுயரிய பணியினை மேற்கொள்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த காரணத்தினால் யாழ் பல்கலைக்கழக சூழலில் அவருடைய சிலையினை நிறுவுவதற்கான இடத்தினை ஒதுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு பொருத்தமான இடத்தினை தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் திருநெல்வேலி சந்தையில் நல்லூர் பிரதேச சபையினால் அமைக்கப்பட்ட மணிக்கோட்டு கோபுரத்துக்கு அருகில் அல்லது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்னால் உள்ள நடைபாதைக்கு அருகில் இச்சிலையினை நிறுவுவதற்கான இடமாக தெரிவு செய்யலாம் என தெரிவித்தார். அதன்போது திருநெல்வேலி சந்தையில் நல்லூர் பிரதேச சபையினால் அமைக்கப்பட்ட மணிக்கோட்டு கோபுரத்துக்கு அருகில் மாமனிதர் துரைராஜா அவர்களின் சிலையினை நிறுவுவதற்கான பொருத்தமான இடம் என சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இடிந்து விழுந்து நல்லூர் மந்திரிமனையை தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற சங்கிலிய மன்னன் வாழ்ந்த காலத்தில் இருந்து மந்திரிமனை நேற்றைய தினம் மழை காரணமாக அதன் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இது மிகவும் கவலையான விடயம். இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களின் வரலாற்று தொன்மையான இடம். இதனை பாதுகாத்து புனரமைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல முயற்சிகள் எடுத்த போதும் சில தனி நபர்களினால் இடுபறி நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்குரிய மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கின்றது. எனவே இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரிமனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம். மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும், இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று. இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது. இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறது. அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கட்டடத்தை, இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது, இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில்
அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இன்றைய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வீதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் தீபகத்துக்கான யாழ்ப்பாண போக்குவரத்து பயணங்கள் தொடர்பில் மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் பங்கேற்புடன் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன், மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோரின் இடை தலைமையில் நடைபெற்றது. அதன்போது யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள், அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக எவ்வாறான பகுதிகளில் வீதி அபிவிருத்திகளை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும், அப்பகுதிகளுக்கு விசேட போக்குவரத்து சேவை தேவைப்படுகிறது உள்ளிட்ட விடயங்கள் பேசப்பட்டன. அதேவேளை தீவு பகுதிகளுக்குரிய பாதுகாப்பான கடல் போக்குவரத்து பயணம் மற்றும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நாட்டில் ஏனைய பகுதிகளில் இருந்து யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தியதான பொது போக்குவரத்து, வர்த்தக போக்குவரத்து மற்றும் சந்தை நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து என்பன பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டன. இந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா, இளங்குமரன் மற்றும் ரஜீவன், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். மண்ணதீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அது தொடர்பிலான அறிக்கைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மன்றில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மண்டைதீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்ட கிணறுகளை அகழ்ந்து அது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் வழக்கினை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் பாரப்படுத்தியுள்ள நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது ஊர்காவல்துறை போலீசாரினால் குறித்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஆளணி வசதிகள் உள்ளிட்ட வசதிகள் இல்லை என மன்றில் தெரிவித்தமையை அடுத்து வழக்கு விசாரணைகளை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தி விசாரணைகளை முன்னெடுத்து நவம்பர் 12ஆம் தேதி விசாரணை அறிக்கைகளை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினத்துக்கு வழக்கினை திகதியிட்டார். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் ராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதன்போது 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் 45க்கும் அதிகமான உடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன. அதேபோன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் சடலங்கள் இருக்கின்றன. எனவே குறித்த கிணற்றை அகழ்ந்து உடலங்களை வெளிக்கொணர்ந்து உண்மைகள் வெளி உலகுக்கு வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் நுழம்பு குடம்பைகளை பேணிய குற்றச்சாட்டில் வீட்டு உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இணுவில் மற்றும் தாவடி பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு கட்டுப்பாட்டு களத்தரிசிப்பு நடவடிக்கைகளின் பொழுது நுழம்பு பெருக்கத்திற்கு ஏதுவான சூழலில் நுழம்பு குடம்பிகள் இனங்காணப்பட்டதை அடுத்து வீட்டின் உரிமையாளருக்கு எதிராக இணுவில் பொது சுகாதார பரிசோதகரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைகளின் போது வீட்டு உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை எச்சரித்த மன்று 10,000 ரூபாய் தண்டம் விதித்தது. மழைக்காலம் தொடர உள்ளதனால் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவும் அபாயம் உள்ளதனால் அப்பகுதி மக்கள் அனைவரையும் விழிப்புடன் செயற்படுமாறும் எதிர்வரும் காலங்களிலும் இதுபோன்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தியாகதீபம் திலீபனின் 38வது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பூங்குதமிழ் நினைவு தூபியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது.
இதன்போது திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அதன் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர், வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபென், உறுப்பினர் தர்மரத்னம், பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை குறித்த பகுதியில் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை திலீபனுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் 25ஆம் தேதி காலை முதல் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தீர்மானித்துள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவணக்க நிகழ்வு இன்றைய தினம் அவர் உண்ணாவிரதம் இருந்த 4ஆம் நாள். இந்த 4ஆம் நாளிலே வவுனியா மாநகர சபை முன்றலில் உள்ள பொங்கு தமிழ் தூபியிலே அவருடைய திருவுருவப்படம் வைத்து இன்றைய தினம் இந்த நினைவணக்க நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. 87ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய அமைதிப்படை என்ற போர்வையிலே இலங்கையிலே காலடி எடுத்து வைத்த இந்திய இராணுவம் ஒரு ஆக்கிரமிப்படையாக மாறுகின்ற போது தமிழ் மக்கள் சொல்லினா துன்பங்களை அனுபவித்தார்கள். தமிழ் மக்களுடைய விடுதலை வேண்டி ஒரு அரசியல் போராளியாக இருந்த தியாகதீபம் திலீபன் அவர்கள் நல்லூர் தேரோடும் வீதியில் தன்னுடைய உண்ணாவிரத பயணத்தை ஆரம்பித்தார். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தான் அவருடைய உண்ணாவிரத பயணம் அமைந்திருந்தது. 38 ஆண்டுகள் கடந்தும் தமிழர் தாயகத்திலே அந்த 5 அம்ச கோரிக்கைகள் இன்றும் உயிர்ப்போடு தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற சிங்கள திட்டமிட்ட குடியேற்றங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் பேசுகின்ற பொழுதுகளிலே வடிவச்சகளினுடைய திருவச்சகுளம் என்கின்ற பகுதி ஏற்கனவே பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு திருவச்சகுளம் விவசாய நிலமாக மாற்றப்பட்டு சிங்கள மக்கள் அந்த விவசாய நிலத்தை தமிழர்களுடைய நிலங்களை பறித்து சிங்கள மக்கள் செய்கின்ற அந்த செயற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதே போல பல்வேறு நில ஆக்கிரமிப்புகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டான் இருக்கின்றது. கைதிகள் விடயத்திலே இன்றைக்கும் பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் வாடுகின்ற பல தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விடுதலை என்பது இன்றைக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மாறி மாறி ஆட்சி விடமுறுகின்ற அரசுகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது கைதிகள் விடயம் தொடர்பாக கரிசனை கொள்வதாக சொன்னாலும் இன்றைக்கும் அந்த விடயங்கள் எடுத்தும் பார்க்கப்படவில்லை. தமிழர்களை வதைத்து பல தமிழர்கள் காணாமல் போவதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் அமுலில் தான் இருக்கின்றது. ஏவிபி அரசாங்கம் மேடைக்கு மேடை ஏறி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லி சொன்ன நாட்டினுடைய தலைவர் அனந்தகுமார் ரத்நாயக்கா இன்றைக்கு அதை பற்றி கதைப்பதும் இல்லை. ஆகவே இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் பல நெருக்கடிகளை தமிழ் மக்கள் தமிழர் தாயகம் எதிர்கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. சர்வதேச விசாரணை தேவை என்று சொல்லி தமிழ் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபியினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற விஜித ஹேரத் அவர்கள் ஐநாவிலே சொல்லியிருக்கின்றார், சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது, உள்ளக விசாரணை மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். தமிழர் பாதிக்கப்பட்ட தமிழருடைய கோரிக்கை சர்வதேச விசாரணையாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழர் தாயகத்திலே என்றுமில்லாதவாறு நினைவேந்தல்களை செய்வதிலே மிகப்பெரிய நெருக்கடி இருக்கின்றது. ஒவ்வொரு நினைவேந்தல்களுக்கும் பின்னால் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் பின்னும் முன்னும் தெரிகின்றார்கள். இன்றைக்கு எந்த நினைவேந்தலாக இருக்கலாம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாட்களை நினைவு கூர்ந்த நினைவேந்தலாக இருக்கலாம், அல்லது தியாக தீபம் போன்ற எங்களுக்காக மறைந்தவர்களை நினைவு கூர்ந்த நினைவேந்தலாக இருக்கலாம். இந்த ஊர்தியை கொண்டு வருகின்ற போது, ஊர்தி பயணிக்கின்ற போது கூட ஊர்திக்கு பின்னால் முன்னால் அங்கும் இங்கும் அலைஞ்சு செய்கிறார்கள். அதைவிட இந்த நிகழ்வை நாங்கள் வவுனியா மாவட்டத்திலே செய்கின்றதுக்கான முயற்சிகளை செய்கின்ற போது இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்த இருந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் வவுனியா மாநகர சபையினுடைய உறுப்பினர் திரு தர்மா அவர்களை குருமங்காட்டுக்கு சென்று அவருடைய வீடு எங்கே என்று சொல்லி விசாரிக்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு பந்தல் போடுவதற்கான ஏற்பாடுகள் கூட நாங்கள் செய்கின்ற போது பந்தல் உரிமையாளர்கள் இதற்கெல்லாம் தர முடியாது, தாங்கள் புலனாய்வு பிரிவினுடைய பிரச்சனைக்கு எதிர்கொள்வோம் என்று சொல்கிற அளவுக்கும் ஒரு திருவண்ணாமலையுடைய திருவுருவப்படத்தை செய்வதற்கு கூட யாரும் முன்வரா சூழல் இன்றைக்கு இருக்கின்றது. அவ்வாறாயினால் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் தமிழர் தாயகம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வெளிப்பூச்சுக்காக சில விடயங்களை சில வீதிகளை புனரமைத்து விட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்துவிட்டு வன்னியிலே ஒரு பாலத்தை புனரமைத்து விட்டு இவர்கள்தான் அளித்தார்கள். வட்டுவால் பாலம் உங்களுக்கு தெரியும் இவ்வாறு அளிக்கப்பட்டது. இவர்கள் அளித்து விட்டு இன்றைக்கு அந்த புனரமைப்பின் மூலம் அபிவிருத்தியின் மூலம் மக்கள் மனங்களை வெல்லலாம் என்று சிந்திக்கின்றார்கள். தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் என்னுடைய நோக்கம் அந்த 5 அம்ச கோரிக்கை நான் ஏற்கனவே சொன்ன பல விடயங்கள் ஊடாக இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது, இன்றைக்கும் தீர்த்து வைக்கப்படாமல் இருக்குது.
மாறி மாறி ஆட்சி படமேறிய அரசுகளில் ஜேவிபி அரசாங்கம் கூட இன்றைக்கு கிஞ்சித்தும் பார்க்காத நேற்றைய தினம் ஜேவிபியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், ஒரு கமிஷன் அமைச்சர் வந்து நேற்றைய தினம் தியாதீபம் திலீபன் அவர்களுக்கு நினைவு வணக்கம் செலுத்த போறார். இவ்வளவு காலம் அவர் எங்க போனார், எந்த நினைவேந்தலுக்கு போனார்னு கேட்டால் கேள்வி இல்லை. ஆனால் ஒரு நாடகம் ஆடுவதற்காக அவர் நேற்றைய தினம் நல்லூருக்கு சென்றிருந்தார். அந்த சில தெளிவில்லா தன்மை இருக்கின்றது. உண்மையில ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், தியாகதீபம் திலீபன் அவருடைய நினைவில் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவருடைய அந்த கோரிக்கைகளில் ஏதாவது ஒரு விடயத்தை இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் நிறைவேற்றியதா, அல்லது அவர்களுடைய கோரிக்கையில மக்கள் சார்ந்த கோரிக்கைகள்ல வந்து என்பிபி அரசாங்கம் ஏதாவது கருத்தில் எடுத்ததா, அதை பற்றி ஏதாச்சும் சீர்தூக்கி பார்த்துருக்குதாண்டா இல்லை. அப்ப இன்றைக்கும் தியாகதீபம் திலீபன் அண்ணாவை உயிரை அணைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்த கோரிக்கைகள் உயிர்ப்போட இருக்க, அந்த விடயங்களை கிஞ்சித்தும் கணக்கில் எடுக்காமல் எந்த முகத்தோடு அவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ள முயற்சிக்கலாம் அல்லது கலந்து கொள்ள வரலாம் என்பதுதான் ஒவ்வொரு உணர்வாளனுடைய ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நீங்கள் வருவதாக இருந்தால், இன்றைக்கு தமிழ் மக்கள் கேட்கின்ற பல்வேறு விடயங்கள், இந்த நாட்டிலே பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள்ல தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த அந்த கோரிக்கைகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றது. அந்த உயிர்ப்போடு இருக்கிற கோரிக்கைகளுக்கு தீர்வு என்ன, தமிழர்கள் சார்ந்த விடயங்களே ஏதாச்சும் தீர்வு இருக்குதா, அந்த தீர்வு சார்ந்த விடயங்களில் எந்த விடயங்களை நீங்கள் செய்யாமல் எவ்வாறு நீங்கள் அந்த இடத்துக்கு பயணம் செய்ய போக முடியும், எவ்வாறு எந்த முகத்தோடு அங்க சென்று நினைவேந்த முடியும் என்றுதான் ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய கேள்வி. அதன் அடிப்படையில தான் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நினைவேந்துவது எல்லோருடைய உரிமை, எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது, அது கூட்டுரிமை, அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அந்த நினைவேந்தலுக்கு வருவதாக இருந்தால், அந்த நினைவு நிகழ்விலே அந்த நினைவுடைய அந்த உயிர் எவ்வாறு பறிக்கப்பட்டது, எதற்காக அவருடைய உயிர் விரிந்த சென்றது என்று கேட்டால், தியாகதீபம் திலீபன் அவர்கள் இந்த மண்ணுக்காகத்தான் உயிரை பிரிந்தார். அந்த தியாகதீபம் திலீபன் அவருடைய நினைவிடத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் அவருடைய கோரிக்கைகள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்துடைய முக்கிய அமைச்சர் திரு சந்திரசேகரம் அவர்கள், அவர் அந்த இடத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு அந்த விடயம் தொடர்பாக அவருடைய கருத்து என்ன, அந்த விடயங்களை நம்ம தெளிவுபடுத்துங்க. இன்றைக்கு செம்மணியில இன்றைக்கு நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய எலும்புக்கூடுகள் 700 பேர் காணாமல் போனதாக மன்னிப்பு சபை 97ஆம் ஆண்டு சொல்லி இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து செம்மணி விடயத்தை கூட இன்றைக்கு பொய் என்று சொல்லி உங்களுடைய அமைச்சர்கள் தென்னிலங்கையில சொல்லி போட்டு அந்த இடத்துக்கு கூட நீங்க வாரீங்க. அந்த இடத்துல கூட உணர்வுபூர்வமான தமிழ் மக்கள் அதை தடுத்திருந்தார்கள். ஆகவே நீங்கள் வர வேண்டுமாக இருந்தால் பூச்சாண்டி காட்டாமல், நாடகம் போடாமல், உங்களுடைய உண்மை முகத்தையும் உண்மை விடயங்களையும் வெளிப்படுத்தி போட்டு நீங்கள் உணர்வுபூர்வமான நிகழ்வுல கலந்து கொள்ளலாம். அது கலந்து கொள்ள எந்த தடையும் இல்லை. கரைத்துறை பற்றி பிரதேச சபை அமர்வுக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை செய்தி சேகரிக்க விடாது பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை அமர்வானது இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த அமர்வினை செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர் சென்ற பொழுது அனுமதி பெற்றே செய்தி சேகரிக்க வர வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பியுள்ளார். அதனையடுத்து உடனடியாக அனுமதி கடிதத்தினை ஊடகவியலாளர் எழுதி வழங்கிய போது, இப்போது கடிதம் வழங்கினால் உடனே ஆயத்தம் செய்ய முடியாது எனவும் 2 நாட்களுக்கு முன்னரே அனுமதி பெற கடிதம் வழங்க வேண்டும் எனவும் கரைத்துறை பற்று பிரதேச தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் பிரதேச சபை செயலாளர் ராஜஜோகினி ஜெயக்குமார் கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். சில உள்ளூராட்சி சபைகளில் சபை அமர்வினை நேரலை ஒளிபரப்பு மேற்கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது கரைத்துறை பற்று பிரதேச சபையில் செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டவையானது உள்நோக்கம் ஏதோ இருப்பதாகவே கருத தோன்றுகின்றது. மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம் வியாழக்கிழமை 47வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். போராட்ட களத்திலிருந்து மன்னார் மாவட்ட புரட்சியர் குழு தலைவராகிய நான் நாளைய நாள் நடைபெறுகின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு தரும். இன்று மன்னார் மாவட்டத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட மன்னார் மக்கள் சார்பாக, மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே நாளைய நாளிலே 3 கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார். முதலாவது கோரிக்கை, அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 14 காற்றாலை மின் கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும், மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை, எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது 2வது கோரிக்கை.
மூன்றாவது கோரிக்கை 36 காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டதனாலே மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது 3 கோரிக்கைகளை வைத்து 47 நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைத்து சில மனத்தியாளர்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறோம். ஆகவே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விசேடமாக எங்களுடைய தென்னகத்தில் இருக்கிற எங்களுடைய சிங்கள சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் நாளைய நாள் எங்களோடு இணைந்து நாட்டுக்காக குரல் கொடுக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் மிகவும் அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்று நிற்கிறோம், அழைத்து நிற்கிறோம். நாளைய நாளில் தேசத்தின் குரலாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால எங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணியாகும் என முன்னாள் கடற்படை பேச்சாளர் டிகேபி தசநாயக்க தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஐநா மனித உரிமைகள் மாநாட்டின் முழுமையான நோக்கம் ஐரோப்பாவின் ஆதிக்கத்தில் இலங்கையை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். அதற்காக ஐரோப்பா பயன்படுத்தும் கருவியாக புலம்பெயர் தமிழர்கள் காணப்படுகின்றார்கள். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்க காங்கிரசுக்கு நிபுணர்கள் குழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர். அது போருக்கு பிறகு இலங்கையின் மறுசீரமைப்பு ஆகும். அதில் இந்த சமுத்திர ஆதிக்கத்தில் இலங்கை முக்கிய புள்ளியாகும். அதில் எமது பலத்தை நிலைநாட்டு எமக்குள்ள பலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு இல்லை என்பது பொய்யான கருத்தாகும். யுத்தம் நிறைவடைந்த சில காலத்தில் நாம் அனைவரையும் மீளக்குடியமர்த்தினோம். சிங்களவர் தமிழர் முரண்பாடுகள் ஊதி பெருப்பிக்கப்பட்டதாகும். நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு நிலைப்பது சர்வதேச தரப்பில் விரும்பப்படாத ஒன்றாகும். அவர்களுக்கு இவை ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எங்கள் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தி எமக்கு இருக்கும் குறைந்தளவான வளங்களையும் சூறையாடிக் கொள்வதாகும். அதற்காக எம்மிடையே பிரிவினையை ஏற்படுத்துவது அவர்களின் நோக்கமாகும். அப்போது எமக்கு இருக்கும் வளங்களை பிரித்து கொள்வதற்கு எமது நாட்டில் நடக்கும் சண்டையில் அவர்கள் பலன் அடைவதை நோக்கமாகும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்ற சாசனத்தின்படி ஒரு நாட்டுக்கு தனது மக்களை பாதுகாக்க முடியாவிட்டால் ஐநாவின் பங்கேற்பில் அவர்களை பாதுகாப்பதற்காக தலையிட முடியும். அவ்வாறான ஒரு நிலைக்கு எமது நாட்டை கொண்டு வரவே முயற்சிக்கின்றனர். அல்லது தமிழர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவோ அல்லது புலம்பெயர் தமிழர்களின் அன்புக்காக அல்ல. ஐரோப்பிய நாடுகளின் பிரதான குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கே இவ்வாறான முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன. இலங்கை அரசியல்வாதிகள் கூச்சலிடும் புலம்பெயர் தமிழர்கள் அல்ல. அவர்களையும் சர்வதேசம் தங்கள் பக்கம் சார்ந்து வைத்துக் கொண்டே தங்களின் குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்ள மேற்கொள்ளும் பிரயத்தனமாகும். உங்களின் வாக்குகள் எமக்கு தேவை, உழைப்பு எங்களுக்கு முக்கியமானது என கூறும் ஐரோப்பியா தமிழர்களுக்கான தனிநாடு அவசியம் என கருத்துக்களை புலம்பெயர் தமிழர்களூடாக இலங்கையில் பரப்பப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்துள்ளார். பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முன்னேற்ற நடவடிக்கை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக் கொள்ள தவணையிட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் 21ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது JMO அவர்களினால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் 1ஆம் தேதி அதற்கான நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.